மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தனி தீர்மானம். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் முதலமைச்சர் கீழ்த்தரமான அரசியல் ஆதாயம் தேடுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் முதலமைச்சராக தொடரமாட்டேன். சட்டப்பேரவையில் நடந்த விவாதத்தின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம். அம்பேத்கர் தொடர்பான நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக விளக்கம். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமனம். 3 ஆண்டுகளுக்கு ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக செயல்படுவார் என அறிவிப்பு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடாது என்பது மன்னர் பரம்பரைக்கான மனநிலை. ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த பாஜக முடிவு. நடப்பு கூட்டத்தொடரிலே மசோதாவை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். கிளர்ச்சியாளர்களிடம் அரசை முழுமையாக ஒப்படைக்க முடிவு. சிரியா பிரதமர் முகமது காஷி அல் ஜலாலி அறிவிப்பு. நடப்பாண்டின் சிறந்த டென்னிஸ் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார் அரினா சபலெங்கா. வளர்ந்து வரும் வீராங்கனை என்ற பட்டத்தை பெற்றார் அமெரிக்காவின் எம்மா நவாரோ.